அடித்து வச்சு சிங்கள அப்போ மிஸ்ஸஸ் ஜூட்டில் இருந்தார் அவையில் இவங்க இங்கே சிங்கள நான் என்ற செக்ரட்டரியாக போனேன். அவர்கிட்ட நான் போய் மன்னிப்பு கேட்டேன். மக்கள் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன். கடந்த வாரம் மன்னார் மாவட்டத்தின் தம்பனைக்குளத்தைச் சேர்ந்த ஒரு பட்டதாரி இளந்தாய் சுகையினம் காரணமாக மகப்பரின் பின்பாடு சுகையினம் காரணமாக மன்னார் வைத்தியசாலையில் இயற்கை எழுதியிருக்கிறார். மிகவும் வேதனைக்குரிய விடயமாக நான் இதை பார்க்கிறேன். இதன் போது உறவினர்களால் உடனடியாக எனக்கு ஒரு சில முறைப்பாடுகள் விதமாக அவர்கள் தொலைபேசியில் என்னிடம் கதைத்திருந்தார்கள். இது தொடர்பாக நான் வடமாகாண ஆளுநரோடு கதைத்திருந்தேன். இப்படி அவர்களுடைய பக்கத்தில் ஒரு முறைப்பாடு இருப்பதாகவும் அதன் பிற்பாடு இங்கிருக்கின்ற பணிப்பாளர்களோடும் கதைத்திருந்தேன். அவர்கள் ஏற்கனவே அந்த சம்பவத்திற்குரிய விசாரணையை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாகவும் அது மத்திய அரசாங்கத்தாலும் மாகாண சுகாதார அமைச்சாலும் குழுக்கள் நியமிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார்கள். இதன் பிற்பாடு நான் அந்த குழுக்கள் சம்பந்தமாக விசாரித்த போது மன்னார் வைத்தியசாலையினுடைய குழு விசாரணை முடித்ததாகவும் மற்ற குழுக்கள் விசாரணையை நடந்து கொண்டிருக்கு. ஒரு சில வாரங்களில் அதுக்குரிய விசாரணையின் பிரகாரம் அவர்கள் வடமாகாண சுகாதார அமைச்சு வடமாகாண ஆளுநர் செயலகம் விசாரணையின் பிற்பாடு அவர்கள் வைத்தியசாலை பக்கத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு சிலரால் அந்த மரணம் ஏற்பட்டிருந்தால் அதற்குரிய தண்டனையை சட்டத்தின் ஊடாக அவர்கள் வழங்குவதற்குரிய சகல ஏற்பாடும் அவர்கள் செய்வதை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எதிர்வரும் காலங்களில் விசாரணையின் பிற்பாடு மிகுதி நடவடிக்கை சுகாதார அமைச்சு செய்யும் என்று நான் நம்புகிறேன்.